வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது ஒரு சிறு கதையை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு அடுக்கை வைத்து சாணத்தண்ணீர் கரைத்து கொண்டிருந்தாள் வீட்டுக்காரம்மாள். உடனே வாரி சுருட்டிக்கொண்டு எழுந்து பெரிய பானையை தூக்கி கொண்டிருந்த பெரிய குழந்தையை தோளில் சார்த்தி திண்ணையை விட்டு கீழே இறங்கினான் அவன். அதற்குள் அவன் பொண்டாட்டி கைக்குழந்தை இரண்டாவது மூட்டை மீன் இரண்டையும் எடுத்து கொண்டாள். இரைச்சலில் விழித்து கொண்டு நடுக்குழந்தை அவர்களுடைய அவசரத்தைக் கண்டு பரபரவென்று எழுந்து அவர்களை தொடர்ந்தது. நன்னயன் அடுத்த வீட்டு திண்ணையில் கை சுமைகளை இறக்கி வேட்டியை இறுக்க கட்டிக்கொண்டு மீண்டும் நடந்து எதிர் சாரியில் 6-7 வீடு தள்ளியிருந்த பிள்ளையார் கோயில் திண்ணைக்கு போய் சேர்ந்தான். பிறகு முதுகில் வெயில் விழ தூங்குகிறவனை எழுப்புவது போல் அவள் எழுப்பினாள். தவிர அப்படி ஒன்றும் கண் விழிக்க நேரமாகி விடவில்லை. இருள் சற்றே பிரிந்திருந்தது. சலசலவென்று ஒரு வாசலில் கேட்ட சாணி தெளிக்கிற ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக இருளை விரட்டி கொண்டிருந்தது. பிறகு கோயில் திண்ணை மீது போட்டதும் குழந்தைகள் மீண்டும் சுருண்டு துயில் ஆழ்ந்துவிட்டன. நன்னயனுக்கு கண்ணெல்லாம் பொங்கிற்று. அவனுடைய பொண்டாட்டிக்கும் கண் திறக்க முடியாமல் பொங்கிற்று. இரவு இருவரும் சாப்பிடவில்லை. இரக்கால பிச்சையாக கிடைத்த பழைய சோறு குழந்தைகளுக்கே சரியாக காணவில்லை. 4 நாளாக ஒரு வேளை சாப்பாடுதான். அதுவும் அரை வயிற்றுக்கு. ஆரப்பசி அடி வயிற்றில் அனலாக குமைந்தது. இப்படியே இன்னும் ஒரு வேளை இருந்தால் குமட்டல் கிளம்பிவிடும். தலை கனத்தது. வறட்சியினால் மூணு என்று வலித்தது. கண்ணை கசக்கி தேய்த்து தெருவை பார்த்ததும் அந்த அம்மாள் கிழமை சொல்லி கூச்சல் போட்டது நினைவுக்கு வந்தது. புரட்டாசி சனிக்கிழமைதான். உலகத்து பிச்சைக்காரரெல்லாம் ஊரிலே கூடிவிட்டார்கள். ஒரு பெரிய ஆண்டி கூட்டம் போய் கொண்டிருந்தது. எத்தனை ஆண்டிகள்? 40-50 இருக்கும். பொழுது புலர்வதற்கு முன்னால் எத்தனை ஆண்டிகள்? இவர்கள் எப்பொழுது கண் விழித்தார்கள்? இரவு எங்கே படுத்திருந்தார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? பல் தேய்க்கவில்லையா? எல்லாம் ஒரே வார்ப்பு. வெளுத்து போன காவித்துணி, கழுத்தில் கொட்டை, கையில் ஓடு. பாதி பேர் மொட்டை, பாதி பேர் பரட்டை கிளைகிடுங்கள். கண் குருடு, கால் விந்தல், முன்னை வினை பயன்கள் ஊறுவது போல இருந்தது. நன்னயனுக்கு திண்ணையில் உட்கார்ந்தவாறே அவன் கேட்டான், சாமி எங்கே போறீங்க? சிவகுரு செட்டியார் வீட்டிலே கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? வர்ற பரதேசிங்களுக்கெல்லாம் ஒரு சல்லி, ஒரு பிடி அரிசி போடுறோம். சல்லியா? ஆமாம். சல்லி காசு யாருக்குப்பா அம்பிடுது? இப்போ பெரிய தர்மந்தான் போ. கட்டின வீட்டுக்கு யாருதான் பழுது சொல்ல முடியாது என்ற கூட்டத்தோடு நடக்க பெருநடை போட்டான் பரதேசி. நன்னயன் கூட்டி பார்த்தான். அவன் பொண்டாட்டி, 3 குழந்தைகள், 5 பிடி அரிசியும் 5 சல்லியும் தேரும். கை குழந்தையை ஆழாக மதித்தாள். 5 பிடி அரிசி ஒரு வயிற்று சுவரிலே ஒட்டிக்காணுமா என்று கேட்டுக்கொண்டான். எல்லோரும் போறாங்களே, நீங்களும் போய் பாருங்களேன் என்று யோசனை சொன்னாள் மனைவி. போய் பாருங்களேன், நீ வரலியா? என்னால் நடக்கிறதுக்கே இல்லை. மூட்டை முடிச்செல்லாம் தூக்க முடியாது. இந்த 3ம் சுருண்டு சுருண்டு தூங்குது. வயிற்றிலேயே காற்று தான் இருக்கு. அதுக எப்படி நடக்கும்? அவன் மட்டும் எழுந்து உட்கார்ந்தான். அதற்குள் சிவகுரு செட்டியார் வீட்டு வாசலில் ஆண்டிகள் கியூ வரிசையில் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்த ஒழுங்கை பார்த்தால் தொன்று தொற்ற வழக்கமாக தோன்றிற்று. புரட்டாசியில் மட்டுமல்ல, எல்லா சனிக்கிழமையிலும் சிவகுரு இந்த சருமத்தை செய்கிறாராம். 40-50 பேருக்கு கடைசி ஆளாக உட்கார வேண்டும் என்று நினைத்தபோது நன்னயனின் காலும் உள்ளமும் 7-8 மைல் நடந்து வந்தது போல களைத்து விட்டன. இவர்களோடு உட்கார வேண்டும் என்ன இருந்தாலும் அவர்கள் பஞ்சாயத்து ஆண்டிதான். சுபிட்சம் என்ற வாடையை நுகராத இந்த பரம்பரை ஆண்டிகளோடு உட்கார வேண்டும். உட்கார்ந்தாலும் மோசமில்லை. முகம் தெரியாத ஊர்தானே. ஆனால் செட்டியார் இன்னும் வாசலுக்கு வரவில்லை. 1 மணி நேரம் செல்லுமாம். பூஜையில் உட்கார்ந்திருக்கிறாராம். வெயில் கூட கிளம்பவில்லை. வேறு எங்கே போவது? நன்னயன் உட்கார்ந்தான். தான் வேறு என்ற நன்மையுடன் உள்ளம் குன்ற உடல் குன்ற ஓரடி தள்ளினார் போல் உட்கார்ந்து கொண்டான். பரதேசிகளில் பலர் தூங்கி விழுந்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு பக்கத்தில் இருந்த பரதேசிக்கு கிராப்பு தலை சிவாத பரட்டை கிராப்பு இருந்தது. சாமிக்கு என்ன ஊரு என்று அவன் கேட்டான். நன்னயனுக்கு அவனோடு பேசுவதற்கே கௌரவ குறைச்சலாக இருந்தது. பதில் சொல்லவில்லை.
உங்களைத்தாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? ஏன் கேட்கக்கூடாதுங்களா? சேலம். சேலமா? ஏன் அப்பா, ரொம்ப தொலைவான ஊராச்சே. ஆமாம். எங்கே இம்மாந்தூரம்? வரிசையில் உட்கார்ந்த பிறகு பதில் சொன்னான். ஆமாம், என்ன செய்யறது, பிழப்பு போயிடுச்சு, பிச்சைக்கு கிளம்பியாச்சு. அப்படின்னா வேற என்ன பொழப்பு உண்டுன்னு சொல்லுங்க. நெசவா? வேட்டி புடவையெல்லாம் நெய்வோம்னு சொல்லுங்க. துண்டு துப்பட்டி கூட நெய்வோம். நூல் இல்லை. எத்தனை நாளைக்கு இருக்கிறத விற்று திங்க முடியும்? மூக்கில் கையில் இருக்கிறதெல்லாம் விற்றது வரைக்கும் தான். 2 நாளாக சோறு தண்ணி தின்னு இப்பவும் பண்ணிக்கிட்டே வந்தால் அப்புறம் விற்கிறதுக்கு என்ன இருக்கும்? ஏன் நூலே கிடைக்கலையோ? என்னமோ கிடைக்கல, வேறு பிழப்பும் கிடைக்கலையோ? வேறு ஏதாவது தெரிஞ்சால செய்யலாம். வேட்டி புடவை நெய்ய தெரியும். பொழுதெல்லாம் தறியில் உட்காந்து ரத்தம் சொட்ட நாங்கள் கோடாலி மண்வெட்டி தூக்க முடியுமா? ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா? பாவம். அதற்குள் அவனை அடுத்து உட்கார்ந்திருந்த ஒற்றை கண்ணன் சொன்னான். பிச்சை எடுக்க மட்டும் தெம்பு வேண்டியதில்லைன்னு இதுக்கு வந்தீங்களோ? இதுவும் லேசுப்பட்டதில்லை. எங்களை பாரு, இன்னைக்கு ஒரு ஊர், சாயங்காலம் ஒரு ஊர், ராத்திரி வேற ஒரு ஊர், நாளைக்கு காலமே எத்தனையோ தூரம் போயிருப்போம். இதற்கும் ஓடி ஆடி பாடுபட்டு தான் உண்டு. பரம்பரை பிச்சைக்காரனின் தொழில் அபிமானத்துடன் பேசின அவனுடைய குரலில் கற்றுக்குட்டியை கண்டு அசட்டையும் அதரவு துணித்தான். இன்னைக்கு தஞ்சாவூர்னா நாளைக்கு கும்பகோணம், நாளை ராத்திரி திருடுற மருத்தூர், நாளை திருச்சி மாயாவரம், அப்புறம் சியாளி, கனகசபை, இப்படி நாளுக்கு ஒரு ஊர். என்னமோ உடம்பு முடியலன்னு பிச்சை எடுக்க வந்தீங்களோ? என்னத்த சொல்கிறது. இப்படியே நடந்து உயர விடவா நாம் பிறந்திருக்கோம்? நடந்தாதான் சோறு உண்டு. ஒரே ஊரில் சுற்றி வந்தால் ஜனங்களுக்கு காய்ச்சி போயிடும். சும்மா குந்தி இருக்கிறது சோம்பேறி. சோம்பேறி பிச்சைக்காரங்களுக்குத்தான். சாமிங்க சிவனடியாருங்க. இவனுங்களுக்கெல்லாம் யாத்திரை தான். நீ பிச்சை எடுக்க லாய்க்கல என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. நன்னையனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இருங்க, பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன் என்று எழுந்தான். அவன் தெருக்கோடி திரும்பி ஆற்றங்கரை நடப்பில் ஒரு குறுக்கே ஓடி வாய்க்காலில் இறங்கினான். மதகின் மீது ஒரு செங்கல் துண்டை உரைத்து பல் விளக்கி முகத்தை கழுவி கொண்டான். ஒரு கை தண்ணீர் மோண்டு விளங்கினான். அது நெஞ்சையும் மார்பையும் அடைத்தது. உயிர் பிடிப்பது போல் வலியும் கொடுத்தது. நல்ல பசியில் வேறு வயிற்றில் தண்ணீர் ஊற்றிய அதிர்ச்சி அது. மெதுவாக அதை உள்ளே இறக்கி வாய்க்கால் கரையில் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தான். மீண்டும் எழுந்து வயிறு கொண்ட மண்டும் தண்ணீரை குடித்துவிட்டு தெருவை நோக்கி திரும்பினான். சனிக்கிழமை போட்டி ஏராளம். அதையும் மிஞ்சினால்தான் வயிற்றில் ஏதாவது போட முடியும். போட்டியை மிஞ்ச ஒரு வழிதான் உண்டு. உண்மையை கலப்படமில்லாமல் சொல்ல வேண்டும். பிச்சை நமக்கு தொழில் அல்ல என்று பட சொல்ல வேண்டும். அப்படித்தான் கருணையை எழுப்பலாம். வெயில் வந்துவிட்டது. சிவகுரு செட்டியார் இன்னும் பூஜையில்தான் இருக்கிறார். 10-15 வீட்டை கடந்து சென்றான். அவன் அங்கும் ஒரு போட்டி காத்திருந்தது. ஒரு குரங்காட்டி குச்சியை 2 முழு உயரத்தில் பிடித்து லங்கையை தாண்ட சொல்லி கொண்டிருந்தான். லங்கையை சமுத்திரத்தையா என்று யோசிக்காமல் குரங்கு தாண்டி குதித்தது. வேடிக்கை பார்க்க சிறுவர்கள் கூட்டம். ஒரே சிரிப்பு, கூச்சல். மிகப்பெரிய போட்டி இது. நன்னையன் இன்னும் 2 வீடு தள்ளி போய் நின்றான். வீடு பெரிய வீடு. வாசலில் கொட்டகை. அங்கே சாய்வு நாற்காலி. மேற்கே பார்க்க போட்டு ஒருத்தர் சாய்ந்திருந்தார், பெரியவர். அம்மா என்று நன்னையன் கூப்பிட்டான். என்னையா அம்மாவை கூப்பிடுற?
ஐயா ஒன்றும் கொடுக்க மாட்டாருன்னா கண்ணை பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியா? விடியட்டும்னு காத்திருந்தாயா? முக தரிசனம் கொடுக்க ஐயா எழுந்த உடனே நல்ல பண்டமாய் பார்த்து கண் விழிக்கட்டுமேன்னு வந்தியாக்கும். எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா பதில் சொல்லியா? விடிய காலமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியே. என்ன என்னம்னு கேட்குறேன். பேசாமல் படுக்கையிலிருந்து எழுந்து மூஞ்சியை கழுவிக்கிட்டு வந்து சாஞ்சிருக்கேன். மூஞ்சியை காட்டுறியே. நீ என்ன குத்து விளக்கா? கண்ணாடியை காட்டின பொஞ்சாதியா சொல்லு. மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பதில் சொல்லு என்று சொன்னாரே. தவிர அது வருவதற்கு இடம் கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு பாக்கு வெட்டு நேரம் கூட சும்மா இருந்தால் அவன் ஆரம்பிக்கலாம். அவர் நிற்கவில்லை. என்னையா கோழி கத்துறதுக்குள்ளார இந்த தாடி மீசை கழிசல் கையில் ஒரு இழிக்கிற செம்பு இப்படி வந்து நிற்கிறியே. உடனே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை சொல்லேன். பேசாமடந்தையா நிற்கிறியே. நன்னையனுக்கு நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும், நான் போயிடுறேன். சும்மா அலட்டிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் போல் இருந்தது. ஆனால் அதற்கும் அவர் விடவில்லை. திரும்பி திரும்பி அவன் கண்ணாடியாக, குத்து விளக்காக, கட்டின பொண்டாட்டியாக இல்லாததை நாலஞ்சு தடவை இடித்து காட்டிவிட்டு, உனக்குத்தான் வேலை, எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் வேலையே கிடையாது, 10 பசை தேய்க்கிறது, முகம் கழுவுறதுக்கு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு உன்னை வந்து உபசாரம் செய்யணுமா இல்லையா? அப்பாடா, கொஞ்சம் ஓய்ந்து விட்டார். இல்லைங்க என்று சொல்ல வாயெடுத்தான் நன்னயன். ஆனால் மறுபடியும் அவர் பிடித்து கொண்டு விடப்போகிறாரோ என்று பயந்து போக நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான். நம்மளுக்கு தொழில் நெசவுங்க. நமக்கு சேலம் தறியில் நெசுக்கிட்டு மனமாய் புடைச்சிக்கிட்டு இருந்தோம். 7-8 மாதம் நூலே கிடைக்கல. வேலை இல்லைன்ட்டீங்க. இருந்ததை வைத்து சாப்பிட்டோம். இங்கே ஏதாவது வேலை கிடக்குமோன்னு வந்தோம். இங்கேயே அப்படித்தான் இருக்குது. 3 நாள் கோயிலில் தேசாத்திர கட்டளைக்கு சீட்டு கொடுத்தாங்க. 3 நாளைக்கு மேலே கிடையாதான். அப்பால நிறுத்திட்டாங்க. 4 நாளாக கால் வயிற்றுக்கு கூட கிடைக்கல. 3 பச்சை குழந்தை பட்டினி கிடக்குது. நேற்றிலிருந்து நானும் வீட்டிலேயே பட்டினிங்க என்று மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தான். இப்போ என்னென்ன பண்ண சொல்கிற? தறியும் நூலும் வாங்கி தர சொல்கிறியா? ஆமாம், அப்படி கேட்கலாம்லங்களா? குழந்தைகளையும் பார்க்க வழங்கலிங்க. ஏதோ கொஞ்சம் வயிற்றுக்கு. இந்த பாரு, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சேலம் டவுனு இப்போ இருக்கா, இல்லை காக்கா எல்லாமே ஒரே ஒட்டக்காடாக போயிடுச்சான்னு தெரியல. நானும் 6 மாதமாக பார்க்குறேன். லட்சம் பேர் உன்ன மாதிரி வந்துட்டாங்க. நூல் இல்லை, வேலை இல்லைன்னு வயிற்றை ஏற்றிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்கிற? அப்புறம் என்னத்தை சொல்கிறதுங்க? என்னத்தை சொல்கிறதுங்களா? நான் சொல்கிறேன் கேளு. பிச்சைக்கு முதல் போட்டுத்தான் ஆகணும். அதோ பாரு, அனுமார் நிற்கிறாரு. அவர் தான் அவனுக்கு முதல். திரும்பி பார்த்தான் நன்னயன். குரங்காட்டி அவர் பேசுவதை கேட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்தான். பெரியவர் சொன்னார், அந்த அனுமார் அவனுக்கு முதல். இன்னும் கொஞ்ச நாளிலேயே பாரு, அந்த அலுமினிய சோட்டி நிறைய அரிசி ரொம்பிக்கிட்டு போயிடுவான். அவன் பொழைக்கிறவனா நீயா? இந்த உலகத்தில் எந்த தொழிலுக்கு முதல் வேணுமாப்பா? முதல் வேணும். பாம்பாட்டியும் குரங்காட்டியும் ஜால்ராய் போட்டுக்கிட்டே பாடணும். இல்லாட்டி கொத்தமல்லி கருவேப்பிலை விற்கணும். இல்லாட்டி மூட்டை தான் தூக்கலாம்.
அதுக்கு உங்ககிட்ட முதல் இல்லை. எலுமிச்சம்பழத்தை நறுக்கி 10 நாள் புரட்டாசி வெயிலில் காய போட்டது போல் நிற்கிற. ஒரு கணம் மௌனம். குரங்காட்டியை விட மட்டமாக போய்விட்டோம். அவனுக்கு தொண்டையே அடைத்தது. சேலம் தறி, அவன் குடியிருந்த வீடு, பசுமாடு, முற்றத்தில் சாயம் நனைத்து தொங்கின நூல் பத்தை எல்லாம் அவன் கண்முன்னே ஒரு முறை வந்து போயின. எங்கோ பிறந்து எங்கோ தொலைவில் இவள் வாழ்ந்து யாரோ முகம் தெரியாதவரிடம் பாட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம். எதனால், எதற்காக? அவன் கண் நிரம்பிற்று. உதட்டை கடித்தால் கண்ணீர் தெறித்து விடுமோ என்று மூச்சை பிடித்து நிறுத்தி வாயை திறந்து கண்ணீரை கன்னத்தில் சொட்ட விடாமல் தேக்கினான். என்ன சொல்ற என்று வழக்கமான கேள்வியை கேட்டார் அவர். இதற்கு என்ன பதில் சொல்வது? கண்டம் நடுங்கிற்று. அவன் பேசாமல் நின்றான். சும்மா நின்றுகிட்டே இரு என்று எழுந்து உள்ளே போய்விட்டார் அவர். குரங்காட்டி கேட்டான், நெசவு வேலையா உங்களுக்கு? நன்னயன் தலையை ஆட்டினான். காலம் கெட்டுப்போச்சியா. இந்த மாதிரி அவதியையும் பஞ்சத்தையும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. பாயில் கிடந்தவங்க எல்லாரும் தரையில் உருட்டிடுச்சு. இந்த பாவி மவன் பஞ்சம், தர்மம் கெட்ட உலகம் என்று நொடித்தவன் நிலைமையை மனத்தில் வாங்கி இரக்கம் சொல்லி அவனையே பார்த்து கொண்டு நின்றான். குரங்காட்டி, நாங்கள் தான் இப்படியே பிறந்திருக்கோம், நீயும் இப்படி ஆகணுமா கன்றாவி என்று அவன் மனம் கண்ணன் வழியாக சொல்லிற்று. அந்த பார்வையை பார்த்ததும் ஆடிக்கொண்டிருந்த நன்னையன் பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தான். சற்று கழித்து 19 இட்லி, வயிற்றுக்கு பழைய சோறு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து போட்டாள் பெரியவர். குரங்காட்டிக்கும் குரங்குக்கும் 2 இட்லி கிடைத்தன. இந்தா பாரு, நித்தியம் கிடைக்கும் இந்த மாதிரின்னு நினச்சிக்காத. நாளைக்கு வந்தியே கெட்ட கோபம் வந்துடும். போ, பொழைக்கிற வழியை பாரு என்று வாசலில் நிலைப்பாடி இருந்த சொல்லிவிட்டு அவனுடைய கும்பிட்டை கூட பார்க்காமல் பெரியவர் உள்ளே போய்விட்டார். நன்னையன் கோயில் திண்ணையை நோக்கி நடந்தான். இந்தா, இதை வாங்கிக்க. அவன் பொண்டாட்டிக்கு அதை பார்த்ததும் சோற்றுக்களஞ்சியத்தில் குதித்து விட்டார் போல் இருந்தது. ஏது இத்தினி கிளைப்பில் வந்து நீங்களே வாங்கினீங்களா? கிளப்பில் வாங்கும்படியாகத்தான் இருக்கிறோம். இப்போ பிச்சை தான் வாங்கி வை. பெரிய குழந்தை பலகாரத்தை வளைத்து கொண்டது. நடு குழந்தை அப்பா குரங்குப்பா என்று கத்திற்று. குரங்காட்டி திண்ணை ஓரமாக நின்று கொண்டிருந்தான். என்னப்பா ஐயா, நீங்கள் பொழைக்க தெரியாதாங்க? அவங்க கொஞ்சம் சோறும் பலகாரமும் கொடுத்தா போதுமா ஐயா? அப்படியே இன்னும் 4 வீட்டில் அரிசியும் வாங்கி வரக்கூடாதா? ராத்திரி போதுக்கு மறுபடியும் ஒரு நடை அலையணுமா இல்லையா? நீ சொல்லு, உனக்கென்ன? நேற்று மதியானம் பிடிச்ச எல்லா வயிறும் காயுது. இப்போ இதை பார்த்தா, இப்போ இதை திங்கிறது அப்புறம் பார்த்துக்குறோம். குரங்காட்டி சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு சொன்னான், இந்த ஊரிலேயே யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஊரே புதுசு. ஏன்? இல்லை, கேட்டேன். ஒரு செய்தி சொல்லணும். என்ன செய்தி? சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. செய்தியை சொல்லேன். கோச்சிக்கிறதுக்கு என்ன? சரி, சோறு தின்னுட்டு வாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரு. உங்களைப் போல ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாரு. அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறேன். யாருன்னு சொல்ல? வியாபாரியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பாடு முடிந்ததும் திண்ணையிலிருந்து இறங்கி குரங்காட்டியோடு நடந்தான். நன்னையன் கடைத்தெரு சதுக்கத்தை கடந்து ரயிலடி ஸ்தார்த்தாவில் நடந்தார்கள். 1/4 நாழிகை தூரம் போனதும் ஊர் முடிந்துவிட்டது. அப்பால் ஒரு குளம், அதற்கு அப்பால் சாலையோரமாக தோட்டிகளின் சேரி. 30 குடிசைகள் இருக்கும்.
எங்கும் திறந்த வெளி, பச்சை வயல்கள், ரயிலடிச்சாலையின் இரு மருங்கிலும் தென்னை மரங்கள். இந்த பச்சையான பார்க்கிறது போல நன்னயன் காணாததை கண்டது போல் மயங்கி நின்றான். சேரிக்கு முன்னால் நின்று, இங்கதான் இருக்காரு நான் சொன்ன ஆளு. காளி காளி என்று உரக்க குரல் கொடுத்தான் குரங்காட்டி. ஏன் என்று குடிசைகளின் நடுவே இருந்து பதில் குரல் வந்தது. வைத்தியலிங்கத்தை அழைச்சிக்கிட்டு வா இப்படி. நன்னயன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். கையில் ஈயக்காப்பும் ஈய மோதிரமும் ஈய காதணியும் ஈய மூக்குத்தியுமாக ஒரு பெண் பிள்ளை வந்தாள். கூட குட்டி பருவத்தை கடந்து வளர்ந்து குரங்கு ஒன்று ஓடி வந்தது. இந்த பாருங்க, இவன்தான் வைத்தியலிங்கம். ஏய் வைத்தியலிங்கம், வா இப்படி என்று அழைத்தான் குரங்குக்காரன். குரங்கு துள்ளி குதித்து அவனுடைய அரை துணியை பிடித்து அண்ணாந்து பார்க்க குழவிற்று. அவன் கையில் இருந்தே குரங்கின் மேல் விழுந்து தள்ளிற்று. இந்த பாருங்க, அப்பவே கோவிச்சுக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கீங்க, நெசந்தானா? நான் சொன்ன ஆள் இந்த வைத்தியலிங்கம்தான். யார் என்னையா விளையாடுற? பார்த்தீங்களா, கோவிச்சுக்கிறீங்களே. இவனை 4 எம் பெரும் பொஞ்சாதியும் உசிராட்டம் வளர்த்து வருவோம். இதை உங்களுக்கு கொடுத்துட்டோம். எனக்கு என்னத்துக்கு? ஆமாங்க, உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரியல. நெசவாளிங்களுக்கு எப்படி பிச்சை எடுக்க தெரியும்? அது பிறவியிலேயே வரணும். வம்சி குணங்க, லேசில் கற்றுக்க முடியாது. தச்சு வேலை கொள்ளு வேலை மாதிரி தான். வன்னியர் ஐயா சொன்னபோல் உங்களுக்கு மூட்டை தூக்குறதுக்கு கூட முதல் இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் இந்த ஊர் தரித்திரம் பிடிச்ச ஊர். செட்டியார் சனிக்கிழமை காசும் அரிசியும் கொடுப்பாரு. மற்ற நாளில் பிச்சை தான், பிச்சைக்காரன் வாடகையே. அது அந்த பக்கம் வீச விடமாட்டார். வன்னியரும் தர்மசாலி தான். அதுக்காக தினம் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறதுக்கு ஆச்சா அவங்க 2 பேரும் தான் கொடுக்குறவங்க. மீதி அத்தனை பிடாரியும் போகிறதுக்கு முன்னாடி மேலே உளுந்து பிடுங்குவாங்க. தண்ணியை வாரி மேலே வீசுவாங்க. தர்மம் பெருத்த ஊர். நீங்கள் ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அதுக்குத்தான் சொல்கிறேன். இந்த ஊரில் ஒருத்தருக்கு உங்களை தெரியாது. இந்த வைத்தியலிங்கத்தை வச்சு ஆட்டுங்க, சேர்த்து கவலையே தீராது. நெசவாளின்னு சொன்னால் நம்புறதுக்கு இந்த ஊரில் ஆளே கிடையாது. நன்னயன் புன்சிரிப்பு சிரித்தான். என்னையும் குரங்காட்டியாக அடிச்சிடும்னு பார்க்குறேன். சொல்லு, தலைக்கு மேலே போயிடுச்சு. அப்பால ஜான் என்ன முளம் என்ன, ஜான் என்ன முளம் என்ன. தலைக்கு மேலே ஒன்றும் போயிடலிங்க. பஞ்சம் பறந்து போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஓட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. இது எத்தனை நாளைக்கு? அது வரைக்கும் தான் சொல்கிறேன். அப்படியும் குரங்காட்டினா மட்டமில்லை. ஐயா சொன்னாப்புல இது அப்படியே தங்கக்கட்டி, நல்ல முதல். வேறு யாரையாச்சும் கூப்பிட்டு இதை கொடுத்துருவேனா? உங்கள் குழந்தைகளையும் அம்மாவையும் பார்த்தேன், எனக்கு பொறுக்கலை. காளி, இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்களுக்கு சேலம் தெரியல, நெசமானமாய் பொழைச்சிக்கிட்டு இருந்தவங்க. நூல் கிடைக்கலையாம், கையில் ஓட்டை எடுத்துட்டாங்க. இவங்க அம்மா லட்சுமி மாதிரி இருக்காங்க. அந்த மகாலட்சுமியும் வாடி தேம்புது. பச்சை குழந்தை 3ம் துவண்டு விழுது. வைத்தியலிங்கத்தை இவங்க வச்சுக்கிட்டுமே. கண்ணாராவியாக இருக்குது பார்த்தா. என்ன வைத்தியலிங்கத்தையா? அட என்னம்மா பதறியே? நம்மக்கிட்ட தான் 3 இருக்கே. 1 கொடுக்கறது, இங்கே வச்சு ஆட்டுறதுக்கு ஆளே காணோம். இவங்க மூஞ்சியை பார்த்தா பெரிய மனசு பண்ணு. உன் காலையெல்லாம் தீந்துடும். ஒரு ராசா பிறப்பான் உனக்கு. அவங்க கேட்கக்கூட இல்லை போல் இருக்கு. எடுத்துக்கன்னு அவங்க தலையில் கட்டுறியே. எல்லாம் எடுத்துக்குவாங்க.
ஏன் சாமி எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் சொல்லுங்களேன் என்று குரங்காட்டி நச்சரித்தான். சரிம்மா, எடுத்துக்கிறேன். பாத்தியா, உங்ககிட்டயே சொல்லிட்டாரு எடுத்துக்கிறேன்னு. அவன் பளபளவென்று வெண்முத்து சிரிப்பு சிரித்தான். அவனுடைய கருணையும் அவளை தொட்டுத்தான் விட்டது. அவன் சொன்னான், பாத்தியா, என்னை இந்த குறுமொட்டில் வச்சு சரின்னு தலையாட்ட சொல்கிற பாத்தியா? இரு சாமி, அவங்க சொல்கிறாங்க, கொடுக்குறேன், எடுத்துக்கிட்டு போங்க. வைத்தியலிங்கம் வயிற்று கவலையை வைக்க மாட்டான். கோயில் சிலை போல் கருப்பாக ஆரோக்கியமாக பளபளவென்று வனப்பு வடிவாக நின்றாள் அவள். அப்பாடா, காளியாத்தா மனசு இறங்கிட்டா, இனிமேல் கவலை இல்லை என்று குரங்காட்டி சிரித்தான். சுற்றிலும் வயல், எட்டிய வரையிலும் பார்த்து நின்று பச்சை பயிலில் அலைகோடி கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று, பஞ்சு புதிந்த வானம், அவள் போலி கோபம், சிரிப்பு எல்லாவற்றையும் பார்த்தான் நன்னயன். துணிவு பிறந்தது. இந்த குச்சியை கையிலே பிடிச்சிங்களா? லங்கையை தாண்டுடான்னு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. லங்கையை தாண்டுடா. வைத்தியலிங்கம் லங்கையை தாண்டி குதித்தது. குச்சியை வாங்கி அதன் கையிலே கொடுத்து, ஆடு மேயிடா வைத்தியலிங்கம்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுத்தான். குரங்காட்டி ஆடு மேயிடா வைத்தியலிங்கம். குரங்கு குச்சியை பிடரியில் பிடித்து கொண்டு இப்படியும் அப்படியும் 2 நடை போய் வந்து அடுத்த கட்டளைக்கு தாத்து நின்றது. பிறகு பள்ளிக்கூடம் போகும் கோலம், கைதி கைக்கட்டி நிற்கிற கோலம், பொண்டாட்டியோடு ரகசியம் பேசும் நிலை, கோபுரம் ஏறும் வித்தை, எல்லாவற்றையும் பாடம் சொல்லிக் கொடுத்தான் குரங்காட்டி. நன்னையனும் குரங்காக ஆட்டி வைத்து விட்டான். அவள் சிரித்தாள். நல்ல வேளை, பழகின குரங்கு பார்த்து புது குரங்கு இப்படி சுழுவா மசியாதுங்க என்றாள் அவள். சிரித்ததற்கு காரணம் சொல்வதற்காக பிறகு சரி அழைச்சிட்டு போங்க என்றாள். அதை உச்சி மோந்து காளியை வழி அனுப்பினாள். குரங்கு தான் போக மறுத்தது. சேரிக்குள்ளேயே ஓடிப்போய் ஒரு பிடி கடலை எடுத்து வந்து நன்னயனிடம் கொடுத்து, இதை கையில் வச்சுக்கிட்டே ஒன்றொன்னா போட்டுக்கிட்டே போங்க, ஓடியாரும் என்று சொல்லி கொடுத்தாள் காளி. நீ வரலியா என்று கேட்டான் நன்னயன். நான் பின்னால் வரேன் போங்க என்று நின்று விட்டான் குரங்காட்டி. என்னங்க இது, குரங்கை பிடிச்சிக்கிட்டு எது எல்லாம் பிழைக்கிறதுக்குத்தான் குரங்காட்டி கொடுத்தான். பஞ்சத்துக்கு 3 குழந்தை பத்தாதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களெல்லாம் திங்கத்தான் திங்கும். இது திங்கவும் திங்கும், சம்பாரிச்சும் போடும். தூக்கு மூட்டையை எதிர் வீட்டு திண்ணையில் கட்டி போடுவோம். ஜாகை மாறிற்று. திண்ணையில் இருந்த ஜன்னல் கம்பியில் குரங்கை கட்டி போட்டான் அவன். கை குழந்தை சிரித்து கொண்டே கையை கட்டிற்று. குரங்கை பிடித்து தலையில் அடித்தது. ரொம்ப நல்ல குரங்கு, பழகின மாதிரியெல்லாம் நடக்குது என்றாள் அவள். 2வது குழந்தை வில் என்று அழுதது. ஏதுரா சனி என்று சொல்லப் போகிறாளோ என்று பயந்து நன்னையின் குரங்காட்டியின் வாதங்களைத்தான் சொல்லுகிற மாதிரி எடுத்து விளக்கினான். நல்லதுதான், குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்காச்சு என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் கவலையை தீர்த்தாள் அவள்.
முதல் குழந்தை பயந்து கொண்டு தூரத்தில் நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்தியா அனுமார் என்று ஆஞ்சநேயர் கதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி பயத்தை போக்குவதிலே ஈடுபட்டான் நன்னயன். தடவி கொடுக்கச் சொன்னான். தனக்கும் ஒரு ஒத்திகையாக இருக்கும் என்று விளையாட்டு காட்டுற போக்கில் அந்த லங்கையை தாண்டு ஆடு மேய்க்கிற வித்தை முதலியவைகளை செய்து காட்டச் சொன்னான். கடைசியில் வைத்தியலிங்கம் மூட்டையை பிரித்து பார்க்க ஆரம்பித்தது. அதற்கு பசி வேலை. சும்மா எத்தினி நாளி விளையாடுவது, ராத்திரி என்ன செய்யறதாம்? பொழுது போனது தெரியத்தான் இல்லை. புது குழந்தையோடு குழந்தைகள் விளையாடியதை பார்த்து வெகு நேரம் மகிழ்ந்து விட்டது குடும்பம். அலுமினிய பேலாவை எடுத்துக்கொண்டு இறங்கினான் அவன். ஏன் இதை அழைச்சிக்கிட்டு போகலையா? அதுக்குள்ளாரவா? அவ்வளவு சீக்கிரமா பரம்பரை பிச்சைக்காரனாக சரிந்துவிட அவன் உடன்படவில்லை. முழங்காலு கீழே தொங்க தொங்க தட்டு சுற்று கட்டி உடம்பில் மல்பாடியும் போட்டுக்கொண்டு போனால் குரங்கோட அவனை குரங்காட்டியாக மதிக்காது. சற்று குழம்பி நின்று கடைசியில் ஒன்றியாகவே போனான். உண்மை பல்லவியை பாடிக்கொண்டு 4-5 தெருக்களில் வாசலாக ஏறி இறங்கினான். ஊர் நடப்பே தெரிந்து கொள்ளாத கவலைப்படாத காதுகளெல்லாம் அவனுடைய நூல் பஞ்சு கதையை கேட்டன. 4 தெரு சுற்றி கால் ஓய்ந்து போதுதான் குரங்காட்டி சொன்னது சரி என்று கேட்பட்டது அவனுக்கு. அந்த சின்ன பேலாவில் பாதியை எட்ட தவித்தது. அரிசி திரும்பி வந்து திண்ணையில் ஏறியபோது வெயில் நன்றாக ஏறிவிட்டது. காலனாவும் மரையானவுமாக 7-8 காசு சேர்ந்திருந்தது. பட்டாணி கடலையும் வாழைப்பழமும் வாங்கி வந்தான். வெயில் கனல் காற்று வீசிட்டு புரட்டாசி காய்ச்சல் சுள்ளென்று காய்ந்தது. குழந்தைகள் கடலையும் வாழைப்பழத்தையும் தின்று தூங்கத் தொடங்கின. குரங்கும் அதையே தின்றது. வெயில் தாங்க முடியாமல் அதுவும் ஒரு கழித்து படுத்து அயர்ந்து உறங்கியிருத்தது. பொண்டாட்டியும் உறங்கினாள். தூங்கும் குரங்கை பார்த்து நன்னயன் சிரித்து கொண்டான். அது மனிதன் மாதிரியே தூங்கிற்று. வெயில் பட்ட வெண்மேகத்தை பார்க்க முடியாமல் கண்ணை கையால் மறைத்து கொண்டு தூங்கிற்று. அதற்கு வயசு என்ன? 6 மாதம் 1 வருஷம் இருக்கலாம். அதற்குள் 35-30 ஆன மனித புருஷனின் பொண்டாட்டியையும் 3 குழந்தைகளையும் பாதுகாக்க சக்தியை பெற்றுவிட்டது. இந்த பொறுப்பு தன் தலையில் விழுந்திருப்பது தெரியுமா அதற்கு? எங்கோ பிறந்து வளர்ந்தவனின் குடும்பத்தை 150 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு தோட்டிச்சேரி குரங்கனுக்கு எப்படி காக்க நேர்ந்தது? நன்னயன் வியந்து கொண்டிருந்தான். வயிற்று நிறைந்திருந்தால்தான் துன்பத்தை நினைத்து அழாமல் சிரித்து கொள்ள மலர்ச்சியும் தெம்பும் இருந்தன அவனுக்கு. யுத்தம் நடந்தது போல் அவன் வாழ்ந்த வாழ்வு இந்த குரங்கு தெரியுமா? தினமும் 3 ரூபாய்க்கு குறையாமல் கூலி கிடைத்தது. அவளும் நூல் இழைத்து 8 அண்ணா 10 அண்ணா சம்பாதித்து கொண்டிருந்தாள். காலையில் எழுந்ததும் கிருஷ்ணா லாட்ஜில் 2 இட்லியும் 1 முருகல் தோசையும் காப்பியும் சாப்பிட்டு விட்டு அவளுக்கும் குழந்தைகளுக்கும் வாங்கி வருவான். நான் தாம் தூம் என்று செலவு சினிமா தவறுவதில்லை. தேவைக்கு மேல் வேட்டி சட்டை புடவைகள் பிடித்திருந்தால் கடைசியில் அவனும் அயர்ந்து விட்டான். 2 மணி நேரம் கழித்து கண் விழித்த போது தானாக கண் விழிக்கவில்லை. அவன் குழந்தைகள் அவனை அடித்து தட்டி கூப்பிட்டன. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா, குரங்கு ஓடி போயிடுச்சு. அப்பா குரங்கை பிடுங்கிட்டு போயிடுச்சு. விருக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். குரங்கு போயிடுச்சு, அதோ பாருங்க என்றாள் அவள். எங்கே? குரங்கு எதிர்த்த வீட்டு ஓட்டுக்கூரையின் கொம்பில் உட்கார்ந்திருந்தது. பாப்பா என்று கூப்பிட்டான் அவன். எப்படி ஓடுச்சு? இதுங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அவுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். விசுக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுச்சு. நல்ல கெட்டிக்காரி தான் போ. அவன் இருவரும் அழைத்தார்கள்.
கடலையும் வாழைப்பழமும் அவர்களுடைய வயிற்றில்தான் இருந்தன. வெறுங்கைகளை பார்த்ததும் அது இறங்கி வர தயங்கிற்று. அதற்குள் தெருவில் போன சிறுவர்களும் சிறுமிகளும் கூடிவிட்டார்கள். ஓஹோ ஓஹோ என்று இரைச்சல். ஏய், சீரங்கி ட்ரூ கல்லை விட்டு அடித்தான். ஒரு பயல் வைத்தியலிங்கம் தருக்கென்று ஒரு தாவு தாவி பக்கத்தில் இருந்த மின்சார கம்பத்தின் மேல் ஏறிற்று. உச்சியில் கம்பிகளை பிடித்து போகாதே போகாதே என்று யாரோ ஒருவர் கூச்சல் போட்டார். அவ்வளவுதான். உடம்பு ஒரு முறிந்தது. கீர்ச்சென்று கோரமான கூச்சல். பேயடித்தாற்போல் தடார் என்று அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது குரங்கு. இரண்டு துடித்து கண்ணை மூடி ஒடுங்கிவிட்டது. அண்டை வீட்டுக்காரர்கள் கூடினார்கள். தெருவே கூடிற்று. அரை மணியில் ஊரே கூடிவிட்டது. மின்சாரம் தாக்கிய விழாப்பக்கம் அப்படியே கருகி போயிருந்தது. எதற்காக என்று தெரியாமல் நன்னையனும் பொண்டாட்டியும் அழுதார்கள். அதை பார்த்து குழந்தைகளும் அழத் தொடங்கின. ஏண்டா ஓன் குரங்கா இது என்று கேட்டார் ஒரு வயசானவர். ஆமாங்க, எப்படி செத்துப்போச்சு? நன்னையன் கதையை சொன்னான். ஏண்டா அனுமார் அவதாரமாடா அது? சாக விட்டுட்டியே, இதை வச்சு காப்பாற்ற முடியலையாடா பாவி பயலே என்று அவன் முதுகில் 2 குத்துவிட்டார் அவர். ஊருக்கு பெரியவர்களில் ஒருவர் போல் இருக்கிறது. ஒருவரும் அவரை தடுக்கவில்லை. ஊரெல்லாம் இதை வந்து பார்த்தது. காளியும் புருஷனும் ஓடி வந்தார்கள். காளி வைத்தியலிங்கத்தை தொட்டு அழுதாள். குரங்கின் கையிலே பூமாலை கொடுத்தாப்புல பண்ணிட்டீங்களே சாமி என்று நன்னயனை பார்த்து விரும்பினாள். பரபரப்பு அதிகமாகிவிட்டது. தெருவில் உள்ளவர்கள் மும்முரமாக அங்கும் இங்குமாக ஓடினார்கள். ஒரு மணி நேரத்தில் ஒரு சின்ன சிங்கார சப்பரம் தயாராகிவிட்டது. சிறிய வாழைக்குலை, உலை நறுக்கு, 2 மெழுகுவத்தி. சப்பரம் வெகு அழகாக இருந்தது. வைத்தியலிங்கத்தை காலை தொங்கவிட்டு கையை அஞ்சலி பந்தம் செய்து உட்கார வைத்து ஜோடித்தார்கள். உட்கார வைக்கும் முன் குளிப்பாட்டியாகிவிட்டது. நெற்றியில் நாமம், திருச்சூர்ணம், மேலெல்லாம் குங்குமம், ஒரு ரோஜாப்பூ. பஜனை கோஷ்டி ஜாலரா ஒலிக்க ரகுபதி ராகவ ராஜாராம் பாடிக்கொண்டு முன்னால் சென்றது. நல்ல கூட்டம். நன்னயன் கைதியைப் போல் பஜனை கோஷ்டியில் நடுவில் மாட்டி கொண்டு விட்டான். ஒரு சந்து பொந்து விடாமல் ஊர் முழுவதும் சுற்றி ஆற்றங்கரை பாதையில் வாய்க்காலுக்கு பக்கத்தில் நின்றது ஊர்வலம். பஜனை கோஷ்டியின் திவ்ய நாமம் ஆற்றங்கரை வெளியெல்லாம் எதிரொலித்தது. அரை மணி நேரம் ஆஞ்சநேயரின் நாமம் கடலை போல் முழங்கிற்று. அழகாக 2 முழம் உயரத்திற்கு சிமெண்ட் போட்டு சமாதி எழுப்பிவிட்டார்கள். பின்னால் அரசங்கன்றும் நட்டு நீர் ஊற்றினார்கள். திவ்ய நாமம் முடிந்தது. எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள். என்னடா சும்மா நிற்கிறியே கொலைகாரப் பயலே, விழுந்து கும்பிடுறா என்று ஊருக்கு பெரியவர் ஒரு இரைச்சல் போட்டார். பரபரவென்று இடுப்பில் சோமனை கட்டி நெடுஞ்சான் கிடையாக 4 முறை எழுந்தெழுந்து விழுந்தான் நன்னயன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.